அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, ஷஹீதாக மரணிக்க உங்களுக்கு ஆசையா? ஷஹீதினுடைய அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? 70,000 மலக்குகள் நமக்காக துஆ செய்ய வேண்டுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அற்புதமான ஒரு திக்ரை நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். யார் அதிகாலையிலே ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்பு அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று 3 தடவை ஓதிவிட்டு சூரத்துல் ஹஷ்ரினுடைய இறுதி 3 ஆயத்துக்களான ஹுவல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதம் ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் ஹுவல்லாஹு அல்லதீ லா இலாஹ இல்லாஹு அல் மலிகுல் குத்தூஸுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முதகப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன் ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ض் வஹுவல் அஸீஸுல் ஹகீம் என்ற இந்த 3 ஆயத்துக்களை ஒரு தடவையும் யார் அதிகாலையிலே ஓதுவாரோ அவருக்கு அன்று மாலை வரை 70,000 மலக்குகளை அல்லாஹ் அவருக்காக நியமித்து அந்த 70,000 மலக்குகள் அவருக்காக ரஹ்மத்துக்காக துஆ செய்கின்றார்கள், ரஹ்மத்தை பொழிகின்றார்கள். மாலைக்குள் அவர் மரணமாகி மௌத்தாகிவிட்டால் அல்லாஹ் அவரை ஷஹீதாக, ஷஹீதினுடைய அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகின்றான். அதே போன்று மாலை இதே போன்று ஓதினால் அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதை 3 முறை ஓதிவிட்டு நாம் மேலே ஓதிய சூரத்துல் ஹஷ்ரினுடைய இறுதி 3 ஆயத்துக்களை ஒரு முறையும் மாலையும் ஒருவர் ஓதினால் அடுத்த நாள் ஃபஜ்ர் வரைக்கும் 70,000 மலக்குகள் அவரின் மீது ரஹ்மத்தை பொழிகின்றார்கள், ரஹ்மத்திற்காக துஆ செய்கின்றார்கள். அன்று இரவு அவர் மரணித்து விட்டால் அவரை அல்லாஹ் ஷஹீதாக ஆக்குகின்றான் என்ற இந்த சுப செய்தியை நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். நாம் இந்த திக்ருகளை, இந்த வசனங்களை நாம் ஓதுவோம், நாம் ஷஹீதினுடைய அந்தஸ்தை பெற்றுக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் 70,000 மலக்குகளுடைய துஆவையும் பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.